வணக்கம். இந்த கிளாஸில் ஃபிசிக்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் இயற்பியலும் அளவீடும் அதில் நம்ம எம்சிக்யூ தான் பார்க்குறோம். எம்சிக்யூ 6லேருந்து 10 வரலையும் பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் எம்சிக்யூ 1 to 5 பார்த்தோம். இந்த வீடியோவில் 6 to 10 பார்க்கலாம். வழக்கம்போல் இதுக்கான கொஷின்ஸ் நமக்கு அந்த பிடிஎஃப் லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. போன வீடியோவில் நம்ம கொடுத்துருந்தோம். அதே கொஷின் தான், ஒரே கொஷின் பேப்பர் தான். அதில் 10 கொஷின்ஸ் இருக்கும். 5 லாஸ்ட் வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மீதி 5 தான் இப்போ பார்க்க போகிறோம். அதில் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 6. கொஸ்டின் நம்பர் 6 என்னென்னா, a calorie is a unit of heat and it equals about 4.2 joule, where 1 joule equal to 1 kilogram meter squared per second squared. Suppose we employ a system of units in which the unit of mass equals alpha kilogram, the unit of length equals beta meter, the unit of time is gamma second. A calorie has a magnitude dash in terms of the new units. தமிழில் வெப்பம் கலோரி என்ற அலகால் அளக்கப்படுகிறது. ஒரு கலோரி ஈக்குவல் டு 4.2 ஜூல். இங்கு ஒரு ஜூல் ஈக்குவல் டு 1 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஒரு புதிய அலகு முறையில் நிறையின் அலகு ஆல்ஃபா கிலோகிராம் எனவும், நீளத்தின் அலகு பீட்டா மீட்டர் எனவும், காலத்தின் அலகு காமா செகண்ட் எனவும் கருதப்படுகிறது. எனில் அந்த புதிய அலகு முறையில் ஒரு கலோரி ஈக்குவல் டு டேஸ் அப்படின்னு கேட்குறாங்க. கீழே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாம் வேல்யூ 4.2 ஆல்ஃபா பீட்டா காமாவில் இருக்குது. அதுக்கு பவர் தான் டிஃபர் ஆகுது. ஆல்ஃபா பவர் -1, பீட்டா பவர் -2, காமா ஸ்கொயர், இந்த மாதிரி பவரில் டிஃபரன்ஸ் இருக்குது. நம்ம எது கரெக்டான ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். ஓகே, அப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கலோரி அப்படிங்கிறது யூனிட் ஆஃப் ஹீட், வெப்பத்தின் அலகு அப்படின்னு நமக்கு தெரியும். ஒரு கலோரி அப்படின்னா அது வெப்பத்தினுடைய அலகு, வெப்ப ஆற்றலினுடைய அலகு. ஒரு கலோரினா எவ்வளோ அப்படின்னா 4.2 ஜூல் அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. 4.2 ஜூல். ஓகே, இப்போ இந்த 4.2 ஜூல், 1 ஜூல்னா எவ்வளோ அதையும் சொல்லிட்டாங்க. 1 ஜூல்னா எவ்வளோ அப்படின்னா 1 ஜூல் ஈக்குவல் டு 1 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் ஸ்கொயர். 1 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த 1 கலோரிங்கிறத நம்ம இங்கே கொடுத்துருக்கிற யூனிட்டுக்கு மாற்றணும். அந்த ஆல்ஃபா பீட்டா காமாவில் மாற்றணும். மாஸ் ஆல்ஃபா கேஜின்னு சொல்லிட்டாங்க. ஒரு நியூ சிஸ்டம் ஆஃப் யூனிட்டில் மாஸ் எம்முக்கான யூனிட் ஆல்ஃபா கேஜின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம 2 சிஸ்டம் ஆஃப் யூனிட்டுங்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு இந்த எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட்டில் நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா, முதல்ல இது யூனிட் ஆஃப் ஹீட்டுங்கிறது என்னது, ஒரு எனர்ஜி, ஆற்றலுக்கான பரிமாண வாய்ப்பாடு என்னன்னு முதல்ல எழுதிக்கலாம். ஆற்றலுக்கான பரிமாண வாய்ப்பாடு என்ன அப்படின்னா, டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் எனர்ஜி என்னது, எனர்ஜிங்கிறது ஒர்க்கு தான். ஒர்க்கு என்ன டைமென்ஷனல் ஃபார்முலா பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஒர்க்குன்னா ஃபார்முலா என்னது, ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸ்க்கு என்ன டைமென்ஷனல் ஃபார்முலா, mLT பவர் -2 இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு L. அப்போ mL² T பவர் -2. இதுதான் ஆற்றல், எனர்ஜிக்கான டைமென்ஷன் ஃபார்முலா. ஸோ அதை எழுதிக்கிறேன், mL² T பவர் -2. ஓகே, இது பரிமாண வாய்ப்பாடு, டைமென்ஷன் ஃபார்முலா ஃபார் எனர்ஜி. ரைட். இப்போது 2 சிஸ்டம் ஆஃப் யூனிட் இருக்குது. ஃபஸ்ட்டு சிஸ்டம் ஆஃப் யூனிட் இது எஸ்ஐ யூனிட் தான். அப்போ அதில் அது நம்ம M1, L1, T1 வச்சுக்கலாம். இன்னொரு சிஸ்டம் ஆஃப் யூனிட் ஆல்ஃபா காமா பீட்டா, ஆல்ஃபா பீட்டா காமா. ஓகே, ரைட். இப்போது நம்ம வழக்கமாக எழுதுகிற மாதிரி என்ன எழுதுவோம், இது எனர்ஜி இல்லையா? எனர்ஜிக்கான யூனிட் இப்போ நம்ம கன்வர்ஷனுக்கு எழுதுவோம் இல்லையா? அதாவது ஒரு 5 100 ரூபா நோட்டு ஈக்குவல் டு 500னா, அதே 20 ரூபா நோட்டாக மாற்றணும்னா 25 நோட்டு தேவைப்படும் அப்படி எழுதுவோம் இல்லையா? அந்த ஃபார்முலா அடிப்படையில் எழுதுகிறேன். இது எனர்ஜி அப்படிங்கிறதுனால, இல்லை ஹீட் அப்படிங்கிறதுனால ஹச் போட்டுட்டாலும் சரி, இல்லை எனர்ஜிங்கிறனால போட்டுட்டாலும் சரி, அப்படிங்கிறது இந்த அலகு. இது என்னது, எஸ்ஐ அலகு வச்சுக்குவோம். ஏன்னா 4.2 ஜூல், 1 கலோரிங்கிறது 4.2 ஜூல்னு சொல்லியாச்சு. இந்த 4.2 ஜூலில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், நியூ சிஸ்டத்துக்கு மாற்ற போகிறோம். அதனால் அது E1 வச்சுக்கிறேன். E1 இன்ட்டு இது என்னது, எஸ்ஐ அலகு. இது M1 பவர் X, L1 பவர் Y, T1 பவர் Z. ஓகே,
ஈக்குவல் டு நியூ சிஸ்டம் ஆஃப் யூனிட்டில் அதோட வேல்யூ வந்து E2ன்னு வச்சுக்குவோம். E2 அங்கே அதோட டைமென்ஷன் என்ன அப்படின்னா M2 பவர் எக்ஸ், L2 பவர் ஒய், T2 பவர் இசட், இப்படி எழுதிக்கலாம். ஓகே, இப்படி எழுதிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம், அந்த E2 தான் வேணும். அப்போ E2 ஈக்குவல் டு என்ன எழுதலாம், E2 ஈக்குவல் டு என்னது, இது அந்த பக்கம் கொண்டு வந்து டிவைட் பண்ணுவோம். அப்போ E1 இருக்குது ஆல்ரெடி, இங்கே வந்து என்ன வரும், M1 பை M2 பவர் எக்ஸ், அடுத்து இங்கே வந்து L1 பை L2 பவர் ஒய், அடுத்து இங்கே T1 பை T2 பவர் இசட், இப்படி எழுதலாம். ஓகே, இப்போ எல்லாத்தையும் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். E1ஓட வேல்யூ அவங்களே கொடுத்துருக்காங்க. E1 அப்படிங்கிறதா என்னது, இந்த 4.2 வேல்யூ. ஓகே, அப்போ 4.2 அப்படி வச்சுக்குவோம். அடுத்து M1ங்கிறது எஸ்ஐ, இந்த யூனிட்டு, இந்த சிஸ்டம் ஆஃப் யூனிட்டில் யூனிட் ஆஃப் மாஸ், நிறையின் அலகு என்னது, கிலோகிராம். அப்போ 1 கிலோகிராம் டிவைட் பை M2ங்கிறது என்னது, அந்த நியூ சிஸ்டம் ஆஃப் யூனிட்டில் யூனிட் ஆஃப் மாஸ் வந்து ஈக்குவல்ஸ் ஆல்ஃபா கேஜின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் அங்கே ஆல்ஃபா கேஜின்னு போட்டுக்கிறேன். ஆல்ஃபா கேஜி பவர் எக்ஸோட வேல்யூ என்னது, இங்கே இருக்கிற வேல்யூ தான் 1. அப்போ 1. L1ங்கிறது என்னது, இந்த சிஸ்டத்தில் யூனிட் ஆஃப் லென்த்து, நீளத்தின் அலகு மீட்டர், அதனால் 1 மீட்டர் போட்டுக்கிறேன். டிவைடட் பை L2 அப்படிங்கிறது என்னது, நியூ சிஸ்டத்தில் யூனிட் ஆஃப் லென்த்து, அதாவது நீளத்தின் அலகு என்னென்னா பீட்டா மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பீட்டா மீட்டர்னு போட்டுக்கிறேன். இங்கே வந்து பீட்டா மீட்டர். ஓகே, பவர் ஒய்யோட வேல்யூ என்னது 2. அப்போ வந்து 2. அடுத்து T1னா எஸ்ஐ சிஸ்டத்தில் யூனிட் ஆஃப் டைம், காலத்தின் அலகு செகண்டு. அப்போ 1 செகண்ட் டிவைட் பை T2னா நியூ சிஸ்டம் ஆஃப் யூனிட்டில் காலத்தின் அலகு, யூனிட் ஆஃப் டைம் வந்து காமா செகண்ட் சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து காமா செகண்ட் போட்டாச்சு. ஓகே, காமா செகண்ட். பவர் இங்கே வந்து இசட்டோட வேல்யூங்கிறது -2. அப்போ -2 போட்டோம். ஓகே, இப்போ இதெல்லாம் கேன்சல் அப்புறம் கிலோகிராம் கேன்சல் பண்ணிக்கலாம், மீட்டர் கேன்சல் பண்ணிக்கலாம், செகண்ட் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, ஈக்குவல் டு 4.2 இன்ட்டு இந்த ஆல்ஃபா மேலே வரும். அப்போ ஆல்ஃபா பவர் -1 ஆகும். இங்கே மேலே 1 தான் இருக்குது. அப்போ ஆல்ஃபா பவர் -1. அடுத்து பீட்டா கீழே இருக்குது. அப்போ மேலே வந்தோன்னா பீட்டா பவர் -1. அப்போ பீட்டா பவர் -2 ஆகும். இங்கே பீட்டா பவர் 1 இருக்குது, அது மேலே வந்தோன்னா பீட்டா பவர் -1 × 2 -2. அடுத்து இங்கே காமா பவர் 1 இருக்குது இங்கே கீழே, அது மேலே வந்ததுன்னா காமா பவர் -1. அப்போ இந்த காமா பவர் 1 மேலே வந்ததுன்னா காமா பவர் -1 × -2 +2 ஆயிரும். அப்போ காமா ஸ்கொயர்னு ஆயிரும். அப்போ நியூ சிஸ்டம் ஆஃப் யூனிட்டில் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது, 4.2 ஆல்ஃபா பவர் -1 பீட்டா பவர் -2 காமா ஸ்கொயர்னு கிடைக்குது. அந்த ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா பாருங்கள், எல்லாமே 4.2 தான். அந்த ஆல்ஃபா பீட்டா காமோட பவரில் தான் வேரி ஆகுது. அப்படி பார்த்தோம்னா நமக்கு ஆல்ஃபா பவர் -1 பீட்டா பவர் -2 காமா ஸ்கொயருங்கிறது ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகே, நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு 7th கொஸ்டின் பார்க்கலாம். 7th கொஸ்டின் என்னென்னா, a new unit of length is chosen such that the speed of light in vacuum is unity. What is the distance between the sun and the earth in terms of the new unit if light takes 8 minutes 20 seconds to cover that distance? ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா, ஒரு புதிய அலகு முறையில் நீளத்தின் அலகானது வெற்றிடத்தில் ஒளியின் வேகத்தால் குறிக்கப்படுகிறது. சூரிய ஒளியானது புவியை அடைய 8 நிமிடங்கள் 20 வினாடிகள் எடுத்துக்கொள்கிறது எனில், புதிய அலகு முறையில் சூரியனுக்கும் புவிக்கும் இடையே உள்ள தொலைவு எவ்வளவு அப்படின்னு கேட்குறோம். ஓகே, சரி. இப்போது நியூ யூனிட், இதுவும் வந்து இங்கே ஒரு நியூ சிஸ்டம் ஆஃப் யூனிட் தான். அந்த நியூ யூனிட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வழக்கமாக எஸ்ஐ யூனிட்டில் வந்து என்னது, லென்த்துக்கு யூனிட் வந்து மீட்டர்னு சொல்கிற முடியும். அதுக்கு பதிலாக இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, யூனிட் ஆஃப் லென்த்தை வந்து எது வச்சுக்கிறாங்கன்னா, ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம் வச்சுக்கிறாங்க. ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம் என்னது நமக்கு தெரியும், 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட் இல்லையா. அதாவது ஒரு செகண்டுக்கு 3 lakhs கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணும் லைட்டு. அந்த டிஸ்டன்ஸ் தான் நமக்கு வந்து என்ன அப்படின்னா, அந்த 3 லட்சம் கிலோமீட்டர் தான் நமக்கு எது
ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டருங்கிறது யூனிட் ஆஃப் லென்த். ஓகே, அப்படின்னா இவங்க சொல்கிறது சன்லேருந்து ஏர்த்துக்கு லைட் வரத்துக்கு 8 நிமிஷம் 20 செகண்ட் ஆகுது அப்படின்னா, அந்த நியூ சிஸ்டத்தில் அந்த நியூ யூனிட் ஆஃப் லென்த்தில் சன்னுக்கும் ஏர்த்துக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை யூனிட் வரும்? ஆப்ஷன் வந்து யூனிட்ஸில் சொல்லியிருக்காங்க. 8.2 யூனிட்ஸ், 1 யூனிட், 500 யூனிட்ஸ், 3 × 10⁸ யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ நம்ம பார்த்தோம்னா நியூ யூனிட் ஆஃப் கொஸ்டின் நம்பர் 7 இது. நியூ யூனிட் ஆஃப் லென்த் என்ன அப்படின்னா, நியூ யூனிட் ஆஃப் லென்த்து நீளத்துக்கு ஒரு புதிய அலகு. ஓகே, நீளத்தினுடைய புதிய அலகு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம், ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம். அது எவ்வளோனது? அதுதான் ஒரு யூனிட். ஓகே, அது எவ்வளோ நமக்கு தெரியும்? 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். ஒரு செகண்டுக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுது. அப்படின்னா சன்லேருந்து ஏர்த்தை நோக்கி சன்லைட் வரத்துக்கு நமக்கு வந்து எவ்வளோ ஆகுதுன்னா 8 minutes 20 seconds ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. 8 minutes 20 seconds ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேயா? அப்போ இதுக்குள்ளே இது மாதிரி எத்தனை யூனிட் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேயா? ஒரு செகண்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது? 3 × 10⁸ மீட்ரு ட்ராவல் பண்ணுது. ஓகேயா? இப்போ இங்கேருந்து இங்கே வரதுக்கு எத்தனை செகண்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க? 8 minutes 20 seconds ஆகுதுங்கிறாங்க. அப்படின்னா மொத்தம் அதில் எத்தனை செகண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். 8 minutesனா 1 minute = 60 seconds இல்லையா? அப்போ 8 × 60 + இந்த 20, அப்போ எவ்வளோ வரும்? 8 × 48, 480 + 20 எவ்வளோ? 500 செகண்ட்ஸ். 500 செகண்ட்ஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேயா? அப்போ ஒரு செகண்டில் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுது அப்படின்னா 500 செகண்ட் ட்ராவல் பண்ணால் தான் நமக்கு வந்து என்னது இங்கேருந்து லைட்டு இங்கே வந்து சேர முடியும். அப்படின்னா ஒரு யூனிட்டுங்கிறது என்னது? இதில் ஒரு பார்ட். ஓகே, இது மாதிரி 500 யூனிட் சேர்ந்தால் தான் நமக்கு என்னது இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து கிடைக்குது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஒரு செகண்டில் ட்ராவல் பண்ணால் இவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் ட்ராவல் பண்ண முடியும். 500 செகண்ட் ட்ராவல் பண்ணால் தான் லைட் இங்கேருந்து இங்கே வர முடியும். அப்படின்னா அப்போ எத்தனை யூனிட் இது மாதிரி இருக்குது அப்படின்னா, நியூ சிஸ்டம் ஆஃப் யூனிட்டில், அதாவது நியூ யூனிட் ஆஃப் லென்த்தில் இங்கே இந்த சன்னுக்கும் ஏர்த்துக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ யூனிட் இருக்குது? அது மாதிரி 500 யூனிட் இருக்குது. ஓகே, இப்போ ஆன்சர் வந்து என்னது? 500 யூனிட்ஸ். 500 யூனிட்ஸ். ஓகே, ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் சி. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 500 யூனிட்ஸ். அதான் ஆன்சர். ஓகே, இதை நோட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 8 பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 8 என்ன அப்படின்னா, which of the following is the most precise device for measuring length? ஆப்ஷன் ஏ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, a vernier caliper with 20 divisions on its sliding scale. 2 வந்து a screw gauge of pitch 1 mm and 100 divisions on its circular scale. 3 வந்து an optical instrument that can measure length within a wavelength of light. ஆப்ஷன் டி வந்து both B and C அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழ்கண்டவற்றுள் நீளத்தை அளப்பதற்கு மிகவும் நுட்பமான கருவி எது? ஆப்ஷன் ஏ துணை அளவுகோலில் 20 பிரிவுகள் கொண்ட வெர்னியர் அளவி. அடுத்து ஆப்ஷன் பி வந்து குறியீடை தூரம் 1 மில்லிமீட்டரும் தலைக்கோலில் 100 பிரிவுகளும் கொண்ட திருகு அளவி. ஆப்ஷன் சி ஒளியின் அலைநீளம் அளவிற்கு நீளத்தை அளக்கும் ஒரு ஒளியியல் கருவி. ஆப்ஷன் டி வந்து பி மற்றும் சி. இதுதான் கொஸ்டின். இப்போ நம்ம இந்த கொடுத்துருக்கிற 3 கருவி கொடுத்துருக்காங்க. 4வது ஆப்ஷன் வந்து போத் பிஎன்சின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 கருவியில் எது வந்து மோஸ்ட் ப்ரிசைஸ் அப்படின்னு பார்க்கணும். ஓகே, ரொம்ப நுட்பமாக அளக்கக்கூடியது அப்படின்னு பார்க்கணும். அந்த கருவினுடைய நுட்பம் ப்ரிசிஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த ப்ரிசிஷன் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? நுட்பம் துல்லியத்தன்மை அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? நுட்பம் அப்படின்னா என்னென்னா, ஒரு 5 மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறோம், 5 அப்சர்வேஷன், ஏதோ ஒரு டிவைஸ், ஒரு கருவியை வச்சு நம்ம வந்து ஒரு 5 ரீடிங்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா, அப்போ வந்து 5.8, 6.1, 5.6, 5.9, 6.0 இப்படி எடுக்கிறோம், வேல்யூ எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த 5 ரீடிங்ஸ்க்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸ், எந்த 2 ரீடிங்கும் எடுக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது? இப்போ இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது? 0.3 தான். அது இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து
எவ்வளோ 0.5 தான் இருக்குது இல்லையா. இதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 0.3, இதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 0.1 தான் இருக்குது. அப்போ எந்த ரெண்டு அளவுகளுக்கும் நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 0.5க்கு கீழே தான் இருக்குது. டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ அந்த அளவுகள்லாம் ஒன்றுக்கு ஒன்று க்ளோஸாக இருக்குது. இந்த மாதிரி க்ளோஸாக இருந்ததுன்னா அந்த கருவி வந்து நுட்பமான கருவி அப்படின்னு அர்த்தம். ப்ரிசைஸ் அப்படின்னு சொல்லுவோம். நுட்பமான, இதான் நுட்பம்னு சொல்கிறது. துல்லியத்தன்மைன்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து துல்லியத்தன்மை, அக்யூரசி அப்படின்னு சொல்லுவோம். அக்யூரசி அப்படின்னா துல்லியத்தன்மைன்னு சொல்கிறது. துல்லியத்தன்மைனா என்னென்னா, ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கிறோம், அந்த மெஷர்மெண்ட் ஏதோ ஒரு அளவு எடுக்கிறோம், அந்த அளவு உண்மையான அளவுன்னு ஒன்று இருக்கும். உண்மையான அளவு வந்து இப்போ உதாரணத்துக்கு இந்த இதை எடுத்துக்கிறோமே, உண்மையான அளவு வந்து 7.1ன்னு வச்சுக்கோங்க. உண்மையான அளவு வந்து 7. அவ்வளோ டிஃப்ரென்ஸ் கூட வேணாம், 6.5ன்னு வச்சுக்கோங்க. 6.5 உண்மையான அளவு வந்து 6.5 சென்டிமீட்டர்னு வச்சுக்கலாம். ஓகே, நம்ம எடுத்த அளவுகள் அப்படின்னு பார்த்தோன்னா எல்லாம் 5.8, 6.1 இப்படி வருது. அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் வந்து நமக்கு வந்து இந்த 5.6 லோயஸ்ட் வேல்யூ இல்லையா. 5.6க்கும் 6.5ம் 0.9 டிஃப்ரென்ஸ் வருது. 0.9 சென்டிமீட்டர் டிஃப்ரென்ஸ் வருது. அப்படின்னா இந்த உண்மையான மதிப்புக்கும், இதான் உண்மையான மதிப்பு, அதுக்கும் நம்ம அளந்த மதிப்புக்கும் இடையில டிஃப்ரென்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த கருவி வந்து துல்லியத்தன்மை அற்றது, அக்யூரசி வந்து கம்மி அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து அக்யூரசி அப்படின்னா என்ன, ப்ரிசிஷன்னா என்ன அப்படிங்கிறது. ப்ரிசிஷன் அப்படின்னா நுட்பம். எடுத்த அளவுகள் வந்து என்னது ஒன்றுக்கு ஒன்று க்ளோஸாக இருக்கணும். அப்படி இருந்தால் அது வந்து என்னது ப்ரிசைஸ் அப்படின்னு அர்த்தம், நுட்பமானதுன்னு அர்த்தம். துல்லியத்தன்மை அக்யூரசி அப்படின்னா உண்மையான மதிப்புக்கும் அளவிடப்பட்ட மதிப்புக்கும் இடையில உள்ள வேறுபாடு, அதுதான் வந்து என்னது துல்லியத்தன்மைன்னு சொல்லுவோம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆக்சுவல் வேல்யூ அண்டு அப்சர்வ்டு வேல்யூ, தட் இஸ் கால்டு என்னது அக்யூரசி அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து கம்மியாக இருந்தது அப்படின்னா, அந்த டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா அந்த அக்யூரசி வந்து அதிகமாக இருக்குன்னு அர்த்தம், துல்லியத்தன்மை அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே ரைட். ஸோ இந்த அடிப்படையில் நம்ம வந்து இந்த ப்ரிசிஷனை பார்க்குறோம். அந்த ப்ரிசிஷன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா, ப்ரிசிஷன்னா என்னன்னு பார்த்துட்டோம். ப்ரிசிஷன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த கருவியினுடைய லீஸ் கவுண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ப்ரிசிஷன் வந்து லீஸ் கவுண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு. லீஸ் கவுண்ட் அப்படிங்கிறது மீச்சிற்றளவு அப்படின்னு சொல்லுவாங்க. மீச்சிற்றளவு. ஓகே, அப்போ இந்த லீஸ் கவுண்ட் இருக்கு இல்லையா, மீச்சிற்றளவு. அந்த மீச்சிற்றளவுனா என்னது? லீஸ் கவுண்ட்னா எந்த ஒரு கருவியாலும் அளக்கக்கூடிய மிக குறைந்த அளவு தான் மீச்சிற்றளவுன்னு சொல்லுவோம், லீஸ் கவுண்ட். ஓகே, the least distance that can be measured by a device, அதுதான் வந்து லீஸ்ட் கவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம், மீச்சிற்றளவுன்னு சொல்கிறோம். அப்படி பார்த்தோம்னா இப்போ நம்ம மீட்டர் ஸ்கேலில் எவ்வளோ லீஸ் கவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மீட்டர் ஸ்கேலில் லீஸ் கவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 mm, 1 மில்லிமீட்டர், அதுதான் வந்து லீஸ் கவுண்ட். ஏன்னா அதுதான் இருக்கிறதுல ஸ்மாலஸ்ட் டிவிஷன் 1 mmங்கிறது. அது மாதிரி இங்கே கொடுத்துருக்கிற 3 கருவிகள் கொடுத்துருக்காங்க. அந்த 3க்கும் லீஸ் கவுண்ட் என்னன்னு பார்க்கணும். அந்த லீஸ் கவுண்ட் வந்து எதுக்கு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கோ, லீஸ் கவுண்ட் எதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கோ, அதுதான் வந்து என்னது ப்ரிசிஷன் வந்து அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அதுதான். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இப்போ கொடுத்துருக்க என்னது, ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ வெர்னியர் காலிப்பர் வித் 20 டிவிஷன்ஸ் ஆன் இட் ஸ்லைடிங் ஸ்கேல்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வெர்னியர் காலிப்பர், வெர்னியர் அளவுகோல் நம்ம வந்து படிச்சிருக்கோம். வெர்னியர் அளவுகோலில் பார்த்தீங்கன்னா வெர்னியர் அளவில் வந்து முதன்மை அளவுகோல்னு ஒன்று இருக்கும். முதன்மை அளவுகோலில் என்ன இருக்கும், ரீடிங்ஸ் எல்லாம் சென்டிமீட்டரில் தான் இருக்கும். நம்ம நார்மல் ஸ்கேலில் என்ன பார்க்குறோமோ அதே தான் இருக்கும். 0, அடுத்து வந்து 1, 2, 3, 4, 5ஆவது கோடு, அடுத்து 1, 2, 3, 4, 5ஆவது கோடு, இது வந்து 1 சென்டிமீட்டர். அடுத்து 10 கோடு இருக்கும், அது மாதிரி இப்படி இருக்கும். ஓகே, இது வந்து 2. இப்படி ரீடிங்ஸ் எல்லாம் வந்து ரீடிங்ஸ் வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ரெகுலர் மீட்டர் ஸ்கேல் இருக்கு இல்லையா, அதில் எப்படி ரீடிங் இருக்குமோ அது மாதிரி தான் போகும். இதெல்லாம் வெர்னியர் அளவியில், இது வந்து வெர்னியர் அளவின்னு சொல்லியிருக்காங்க. வெர்னியர் அளவி, வெர்னியர் காலிப்பர். ஓகே, வெர்னியர் காலிப்பரில் இது வந்து மெயின் ஸ்கேல்னு சொல்லுவோம், முதன்மை அளவுகோல்னு சொல்லுவோம். அதில் வேல்யூ வந்து இப்படி இருக்கும். அடுத்து துணை அளவுகோல் இருக்கு இல்லையா, துணை அளவுகோல் நம்ம நார்மலாக பார்க்குறதுல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 10 டிவிஷன்ஸ் இருக்கும். நம்ம நார்மலாக நம்ம 11th 12th லேபில் யூஸ் பண்ணுறது வந்து 10 டிவிஷன்ஸ் இருக்கும் இந்த துணை அளவுகோல். ஓகே, வெர்னியர் ஸ்கேல்னு சொல்லுவோம். இது வந்து மெயின் ஸ்கேல், இது வந்து என்னது வெர்னியர் ஸ்கேல்னு சொல்லுவோம். அந்த வெர்னியர் ஸ்கேலில் வந்து பார்த்தீங்கன்னா 10 டிவிஷன்ஸ் இருக்கும். ஆனால் இங்கே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 20 டிவிஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்குள்ளே வந்து 20 டிவிஷன்ஸ் இருக்குது, 4, 5
இது வந்து 10, இதுக்கப்புறம் ஒரு 10, ஒரு 20 டிவிஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 20 டிவிஷன்ஸ், சாரி 20 டிவிஷன்ஸ் இருக்குது, 20 பகுதிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? அப்படின்னா இதனுடைய லீஸ் கவுண்ட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது? இதோட லீஸ் கவுண்ட், அதாவது இதோட மீச்சிற்றளவு எவ்வளோன்னு பார்க்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது மீச்சிற்றளவு அப்படின்னா, வெர்னியர் காலிப்பரோட மீச்சிற்றளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இதோட மீச்சிற்றளவு அப்படின்னா என்ன ஃபார்முலான்னா, வெர்னியர் காலிப்பரில், அதாவது வெர்னியர் அளவில் மீச்சிற்றளவு ஃபார்முலா என்ன, லீஸ் கவுண்ட்டு 1 MSD மைனஸ் 1 VSD. இதுதான் ஃபார்முலா. 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் மைனஸ் 1 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் மைனஸ் 1 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் எவ்வளோ சார்? இங்கே சொன்னேன், ஒரு டிவிஷனுங்கிறது இவ்வளோ தான். இது ஃபுல்லாக 1 சென்டிமீட்டர், அதை 10 டிவிஷன்ஸாக பிரிச்சிருக்கும் இல்லையா? அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மில்லிமீட்டர். ஒரு மில்லிமீட்டரில் சென்டிமீட்டரில் சொன்னோம்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? ஒரு மில்லிமீட்டர்னு இருக்குது. ஒரு மில்லிமீட்டர் ஈக்குவல் டு எவ்வளோ? 0.1 சென்டிமீட்டர் இல்லையா? 1 மில்லிமீட்டருங்கிறது 0.1 சென்டிமீட்டர். ஓகே, சரி. அப்போ இந்த 1 MSD அப்படியே வச்சுக்கிறேன், அப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்து இந்த 1 VSD எவ்வளோ அப்படின்னு வரும். 1 VSD எவ்வளோ சார் அப்படின்னா, நீங்கள் இதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது அந்த வெர்னியர் காலிப்பரில் 2 ஜாஸ் இருக்கும். 2 ஜாஸையும் பக்கத்தில் நெருக்கி கொண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது மெயின் ஸ்கேலோட 0 இங்கே இருக்கும், வெர்னியரோட 0 இங்கே இருக்கும். இப்போ இந்த 20th டிவிஷன் முடியுது இல்லையா? இது இந்த 20வது டிவிஷன், வெர்னியர் ஸ்கேலில் 20வது டிவிஷன் முடியுது இல்லையா? அந்த இடத்துல ஒரிஜினலாக வெர்னியர் காலிப்பரை வச்சு பார்த்தா தெரியும். இந்த படத்தில் அப்படி இல்லாமல் இருக்கலாம். ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது வந்து ஒரு டிவிஷன், 2, 3, 4, 5 இப்படி வருது இல்லையா? ஒவ்வொரு மில்லிமீட்டரும் ஒரு டிவிஷன் இருக்கு இல்லையா? அது மாதிரி இந்த இடத்துல 19வது டிவிஷன் முடியும். இதில் இதுக்கு நேராக வெர்னியரோட 20th டிவிஷனுக்கு நேராக மெயின் ஸ்கேலில் 19th டிவிஷன் வந்து முடியும். அப்போ இவ்வளோ டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் ரெண்டும் சேம் டிஸ்டன்ஸ் தான், டிஸ்டன்ஸ் சேம் தான். ஓகே, லென்த்து சேம் தான். இந்த லென்த்தும் சேம் தான். ஆனால் இந்த லென்த்துக்குள்ளே மெயின் ஸ்கேலில் 19 டிவிஷன்ஸ் இருக்குது, வெர்னியர் ஸ்கேலில் 20 டிவிஷன்ஸ் இருக்குது. ஓகே, அப்போ நமக்கு இந்த இந்த லென்த் வந்து என்னது? 19 மெயின் ஸ்கேல் டிவிஷன். பாருங்கள், 19 மெயின் ஸ்கேல் டிவிஷன் இஸ் ஈக்குவல் டு 20 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் அப்படின்னு தெரியுதா? அப்போ 1 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் எவ்வளவு? 1 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் ஈக்குவல் டு என்னது? இந்த 20 இங்கே வரும். அப்போ 19/20 MSD அப்படின்னு கிடைக்கும் இல்லையா? 1 VSD ஈக்குவல் டு 19/20 MSD. அப்போ அந்த இடத்துல எழுதலாமா? 1 VSD ஈக்குவல் டு 19/20 MSD. அப்போ 19/20 MSD. ஓகே, இப்போ என்ன வரும் பாருங்கள், எத்தனை MSD கிடைக்குது பாருங்கள். கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 20 × 1 MSD 20 MSD. இப்போது கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 20 MSD இல்லையா? 20 MSD மைனஸ் 19 MSD எவ்வளோ வரும்? 20 மைனஸ் 19 1. அப்போ 1/20 MSDன்னு வந்துடும். 1/20 MSDன்னு வந்துடும். இதுதான் வந்து லீஸ் கவுண்ட் இல்லையா? இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 1/20 இன்ட்டு என்ன வரும்? MSD. 1 MSDங்கிறது என்ன பார்த்தோம்? 1 MSDங்கிறது, இந்த 1 MSDங்கிறது 1 மில்லிமீட்டர் மெயின் ஸ்கேல் டிவிஷன். 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் இல்லையா? 1 மெயின் ஸ்கேல் டிவிஷனுங்கிறது நமக்கு 0.1 சென்டிமீட்டர்னு சொன்னோம். அப்போ இன்ட்டு 0.1 சென்டிமீட்டர். இப்போ இதை டிவைட் பண்ணால் எவ்வளோ வரும்? 0.1/20 அப்படின்னா இது வந்து என்ன எழுதுறான்னா ஈஸியாக பாருங்க. இது வந்து 1 × 10⁻⁻1ன்னு அர்த்தம். ஓகே, இது வந்து என்னது? 20 வந்து 2 × 10⁻1. அப்போ 1/2 0.5. இப்போ 0.5 இன்ட்டு மேலே ஒரு 10⁻⁻1 இருக்குது. இந்த 10⁻1 மேலே வந்ததுன்னா பவர் -1 ஆகும். அப்போ 0.5 × 10⁻⁻2 இவ்வளோ சென்டிமீட்டர். அப்போ எவ்வளவு? 0.5 × 10⁻⁻2னா இது வந்து 2 டிஜிட்ஸ் வந்து டெசிமல் பாயிண்ட் பேக்கில் மூவ் ஆகணும். அப்போ 0.005 சென்டிமீட்டர்னு வரும். இது இந்த ஸ்கேல் ஃபஸ்ட்டு ஆப்ஷன். அதுக்கு வந்து லீஸ் கவுண்ட் வந்து எவ்வளோ வருது அப்படின்னா 0.005 சென்டிமீட்டர் அப்படின்னு வருது. ஓகே, இப்போ இதே மாதிரி மீதி 2 டிவைஸ்க்கு என்னென்னு பார்க்கணும். அடுத்த அப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இதை எரேஸ் பண்ணிவிட்டு நான் அந்த இடத்துல எழுதிக்கிறேன். வேல்யூ வந்து என்ன அப்படின்னா நமக்கு 0.005
சென்டிமீட்டர். ஓகே, ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு வேல்யூ வந்து லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோ அப்படின்னா, ஃபஸ்ட் ஆப்ஷன் லீஸ்ட் கவுண்ட்டு 0.005 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ இதே மாதிரி அடுத்த இதுக்கு செகண்ட் ஆப்ஷனுக்கு என்ன அப்படின்னு பார்க்கணும். செகண்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a screw gauge of pitch 1 millimeter and 100 divisions on its circular scale அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுக்கு என்ன ஸ்க்ரூ காஜ்? ஸ்க்ரூ காஜில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்க்ரூ காஜ் திருகு அளவில் நமக்கு வந்து மெயின் ஸ்கேல்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதாவது பிச்சு ஸ்கேல்னு இருக்கும். பிச்சு ஸ்கேலுங்கிறது இப்படி இருக்கும். அதுக்கு மேலே வந்து நமக்கு சர்க்குலர் ஸ்கேல் இருக்கும். இதுக்கு மேலே சர்க்குலர் ஸ்கேல் இப்படி இருக்கும் இல்லையா. இப்போ இதில் இந்த பிச்சு ஸ்கேலில் வந்து பார்த்திங்கன்னா பிச் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து அந்த புரியடை தூரம் அப்படின்னு சொல்கிறது. பிச் அப்படிங்கிறது அதாவது இந்த ஹெட் ஸ்கேல்னு சொல்லுவோம். இதை வந்து தலைக்கோல்னு சொல்லுவோம் தமிழில். ஹெட் ஸ்கேல் தலைக்கோல்னு சொல்லுவோம். அந்த தலைக்கோலை எத்தனை சுற்றுறோம். ஓகேயா, இப்போ உதாரணமாக வந்து 5 ரொட்டேஷன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது தலைக்கோலில் 0 அங்கே இருக்குது அப்படின்னா, இந்த பிச்சு ஸ்கேலில் இந்த குறிக்கோளில் இங்கே ஒரு லைன் இருக்கும். இங்கே வந்து ரீடிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0லேருந்து இப்படியே மில்லிமீட்டரில் இருக்கும் ரீடிங். இது வந்து மில்லிமீட்டரில் இருக்கும் ஸ்கேலு. இது வந்து டிவிஷன்ஸ் 0லேருந்து 100 வரலையும் டிவிஷன்ஸ் இருக்கும். ஓகே, 100 டிவிஷன். இங்கே 0ல் ஆரம்பித்து 1 2 3 4 அப்படியே சுற்றி அந்த பக்கம் 98 99 100 முடியும். ஓகே, இந்த மாதிரி 100 டிவிஷன்ஸ் இருக்கும். இப்போ இதில் பிச்சுனா என்ன? பிச்சுனா கொடுத்துருக்காங்க. பிச்சுனா என்ன அப்படின்னா, அதுதான் புரியடை தூரம் அப்படின்னு சொல்கிறது. பிச் அப்படிங்கிறது என்ன? பிச் இந்த திருகு அளவில் பிச்சு ஸ்கேல். பிச் அப்படின்னா என்ன? புரியடை தூரம்னு சொல்கிறது தமிழில். புரியடை தூரம்னு சொல்கிறோம். அப்படின்னா என்னென்னா, இந்த ஹெட் ஸ்கேல் இருக்கு இல்லையா, தலைக்கோல். அந்த தலைக்கோலை எத்தனை ரொட்டேஷன்ஸ் பண்ணுறோம். இதை வந்து ஒரு 5 சுற்று அல்லது 10 சுற்று அது மாதிரி சுற்றுறோம். உதாரணமாக வந்து 5 சுற்று சுற்றுறோம் அப்படின்னா 5 ரொட்டேஷன்ஸ், எத்தனை சுற்றுகள். அப்படி சுற்றுறப்ப இந்த குறிக்கோள், அதாவது இந்த பிச்சு ஸ்கேலில் இந்த எட்ஜி எவ்வளோ தூரம் நகருது அப்படின்னு பார்க்கணும். ஓகே, இப்போ உதாரணமாக இங்கேருந்து இதை டைட் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கேருந்து எவ்வளோ டிவிஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து இது முன்னோக்கி வரும். 5 ரொட்டேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறப்ப எவ்வளோ தூரம் நகர்ந்துருக்கு, எங்கேருந்து எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, 5 ரொட்டேஷன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் 5 mm தான் நகரும். 5 mm தான் நகரும். ஓகே, அப்போ இதுதான் புரியடை தூரம்னு சொல்கிறது. தலைக்கோளில் அந்த குறிக்கோளில் தலைக்கோள் நகர்ந்த தூரம். தலைக்கோளுங்கிறது இது வந்து எவ்வளோ தூரம் நகர்ந்துருக்கு, அது வந்து 5 mm பை அந்த தலைக்கோளை வந்து எத்தனை சுற்று நம்ம சுற்றணும். தலைக்கோளில் சுற்றுகளின் எண்ணிக்கை எத்தனை சுற்று நம்ம சுற்றுறோம், அது வந்து 5 சுற்று சுற்றுனீங்கன்னா 5 மில்லிமீட்டர் நகருது குறிக்கோளில், அதாவது பிச்சு ஸ்கேலில் நகருது. அப்போ 5 mm பை 5 இதுதான் வந்து பிச்சுன்னு சொல்லுவோம், புரியடை தூரம்னு சொல்லுவோம். இது வந்து 5/5 எவ்வளோ வரும், 1ன்னு கிடைக்கும். அப்போ 1 mmங்கிறது என்னது, பிச்சு தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேயா, பிச்சு. இப்போ நமக்கு வந்து இந்த ஸ்க்ரூ காஜில் லீஸ்ட் கவுண்ட்டுக்கு என்ன சார் ஃபார்முலா அப்படின்னா, ஸ்க்ரூ காஜில் லீஸ்ட் கவுண்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா, இப்போ வேர்னியர் காலிப்பரை தான் 1 MSD மைனஸ் 1 VSDன்னு பார்த்தோம். ஓகேயா, இந்த ஸ்க்ரூ காஜில் லீஸ்ட் கவுண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, நமக்கு வந்து ஸ்க்ரூ காஜில் லீஸ்ட் கவுண்ட் ஈக்குவல் டு இந்த பிச் பை நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் இன் த பிச் பை நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் இன் ஹெட் ஸ்கேல். சரியா, அதாவது மீச்சிற்றளவு அப்படிங்கிறது என்னென்னா, மீச்சிற்றளவு அப்படின்னா பிச்சுனா புரியடை தூரம் சொல்லுவோம். புரியடை தூரம் பை நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் இன் ஹெட் ஸ்கேல், அதாவது தலைக்கோளில் இருக்கக்கூடிய மொத்த பிரிவுகளின் எண்ணிக்கை. தலைக்கோளில் இருக்கக்கூடிய மொத்த பிரிவுகளின் எண்ணிக்கை. ஓகே, நீங்கள் நோட்ஸ் எடுக்கும்போது டீட்டெயிலாக எழுதுங்க. நான் வந்து டைம் சேவ் பண்ணுங்கிறதுக்காக ஷார்ட்டாக அப்படி பின்னு எழுதியிருக்கேன். நீங்கள் வந்து மொத்த பிரிவுகள் எண்ணிக்கைன்னு எழுதிக்கிங்க நோட்ஸு, அப்போ தான் புரியும் அடுத்து படிக்கிறப்ப. இப்போ புரியடை தூரம் எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 1 mm கண்டுபிடிச்சிருக்கோம். 1 mm டிவைடட் பை தலைக்கோளில் இருக்கக்கூடிய மொத்த பிரிவுகளின் எண்ணிக்கை. அதுதான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 100 டிவிஷன்ஸ் ஆன் இட் சர்க்குலர் ஸ்கேல். சர்க்குலர் ஸ்கேலுங்கிறது தலைக்கோள் தான், அந்த ஹெட் ஸ்கேல்னு சொல்லலாம், இல்லை சர்க்குலர் ஸ்கேல்னு சொல்லலாம்.
100 டிவிஷன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து 100. ஓகே, அப்போ 1 mm by 100 எவ்வளோ வரும்? 0.001 mmன்னு வரும் இல்லையா? 0.0 ஆமாம் 0.01 சாரி 0.01 mmன்னு வரும். 1 100ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ 0.01 mm அப்படி வந்துடும். இப்போ நம்ம வந்து இதை வந்து சென்டிமீட்டரில் சொல்லியிருக்கேன் இல்லையா? இது வந்து சென்டிமீட்டரில் சொல்லியிருக்கேன். அப்போ இதையும் வந்து சென்டிமீட்டரில் சொல்லுங்கள், இல்லை எல்லாமே வந்து மீட்டரில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டாலும் சரி. இப்போ இதை வந்து 0.005 சென்டிமீட்டர்னு சொல்லலை, இதை மீட்டர் கன்வெர்ட் பண்ணால் என்ன ஆகும்? இன்ட்டு 10⁻⁻2 மீட்டர், 10⁻⁻2 மீட்டர்னு வரும். ஓகே, சரி. அதே மாதிரி இதையும் மீட்டர் கன்வெர்ட் பண்ண என்ன வரும்? 0.01 இன்ட்டு மில்லிமீட்டர் மீட்டராக கன்வெர்ட் பண்ணால் 10⁻⁻3 மீட்டர் இல்லையா? 10⁻⁻3 மீட்டர் இப்படி சொல்லலாம். ஓகே, ஸோ அப்போ இதோட லீஸ் கவுண்ட்டு எது? இந்த கொடுத்துருக்கிற ஸ்க்ரூ காஜ் திருகலவையோட லீஸ் கவுண்ட் எவ்வளோ அப்படின்னா 0.01 இன்ட்டு 10⁻⁻3 மீட்டர். ஓகே, இதுதான் நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுறது. அதுதான் ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்காங்க. வழக்கமாக நம்ம லேபில் யூஸ் பண்ணுறது இந்த ஸ்க்ரூ காஜ் தான். ஸோ அதோட லீஸ் கவுண்ட்டு 0.01 mm. ஓகே, அப்போ தட் இஸ் 0.01 இன்ட்டு 10⁻⁻3 மீட்டர். ஓகே, சரி. அடுத்து சி என்ன கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் சி என்ன கொடுத்துருக்காங்கன்னா an optical instrument that can measure length within a wavelength of light. wavelength of light எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியும். wavelength of light வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஆம்ஸ்ட்ராங்கில் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதாவது 4000 ஆம்ஸ்ட்ராங்கிலேருந்து ஒரு 7000 ஆம்ஸ்ட்ராங் வரலையும் நம்ம சொல்லலாம் வேவ்லென்த் ஆஃப் லைட். விப்சிஆர் நம்ம சொல்லுவோம் இல்லையா? வயலட்லேருந்து ரெட் வரலையும் உள்ள அந்த விசிபிள் ரீஜன் நம்ம சொல்கிறோம், கண்ணால் பார்க்கக்கூடிய ஒளி. அதனுடைய வேவ்லென்த் அலைநீளம் வந்து பார்த்திங்கன்னா 4000 ஆம்ஸ்ட்ராங்லேருந்து 7000 ஆம்ஸ்ட்ராங்குள்ளே இருக்கும் இந்த ரேஞ்ச். அப்போ இந்த 4000 ஆம்ஸ்ட்ராங் 7000 ஆம்ஸ்ட்ராங்கிற வந்து நம்ம வந்து மீட்டரில் சொன்னால் 1 ஆம்ஸ்ட்ராங்கிறது எவ்வளோ சார்? 1 ஆம்ஸ்ட்ராங்னா எவ்வளவு? 10⁻⁻10 மீட்டர், 10⁻⁻10 மீட்டர். அப்போ 4000 இன்ட்டு 10⁻⁻10 போட்டிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்? 4 இன்ட்டு 10⁻⁻7 மீட்டர்னு கிடைக்கும். 4 இன்ட்டு 10⁻⁻7 ஆர் 7 இன்ட்டு 10⁻⁻7. இது ஒன்றும் பெரிய 4க்கும் 7க்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஏன்னா இந்த பவர் வந்து என்னது பாருங்கள் 10⁻⁻7 வந்துருச்சு. மற்ற ரெண்டு இதுக்கு என்ன கிடச்சிருக்கு? 10 இது -2, இது வந்து என்னது 10⁻⁻3. ஓகேயா? அப்போ இது வந்து 10⁻⁻7. 10⁻⁻7 தான் இருக்கிறதுலே சின்ன அளவு, அப்படி தானே? 10⁻⁻2 விட 10⁻⁻3 இன்னும் சின்னது, 10⁻⁻3 விட 10⁻⁻7 இன்னும் சின்னது. அப்போ அந்த 3 டிவைஸில் எதனுடைய லீஸ் கவுண்ட் வந்து ரொம்ப கம்மி அப்படின்னா இதுக்கு தான் லீஸ் கவுண்ட் கம்மி, இந்த ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒளியியல் கருவிக்கு. ஏன்னா அலைநீளம், ஒளியினுடைய அலைநீள அளவுக்கு அதை வந்து அக்யூரேட்டாக மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 3 கருவியில் எது வந்து மோஸ்ட் ப்ரிசைஸ் அப்படின்னா இந்த 3வது கருவி தான், ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் தட் கேன் மெஷர் த லென்த் வித்தின் த வேவ்லென்த் ஆஃப் லைட். இந்த கருவி தான் மிகவும் நுட்பமான கருவியாக இருக்க முடியும் அப்படின்ட்டு நம்ம முடிவுக்கு வரலாம். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி. இதுதான் ஆன்சர், இதுதான் வந்து ஆன்சர். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகே, இது நோட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9 பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 9 என்னென்னா, a student measures the thickness of a human hair by looking at it through a microscope of magnification of 100. He makes 20 observations and find that the average width of the hair in the field of view of the microscope is 3.5 mm. What is the estimate on the thickness of the hair? ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க 3.5 mm, 0.35 mm, 0.035 mm, 1.75 mm. ஒரு மாணவர் உருப்பெருக்கம் 100 கொண்ட நுண்ணோக்கியை பயன்படுத்தி மனித முடியின் தடிமனை அளவீடு செய்கிறார். 20 காட்சி பதிவுகளில் நுண்ணோக்கியின் பார்வை புலத்தில் முடியின் சராசரி தடிமன் 3.5 mm என கண்டறிகிறார். எனில் முடியின் தடிமன் எவ்வளவு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு மைக்ராஸ்கோப் வழியாக ஹியூமன் ஹேர், மனிதனுடைய முடியை வந்து பார்க்குறாரு ஒருத்தர். அந்த மைக்ராஸ்கோப்போட அந்த நுண்ணோக்கியோட உருப்பெருக்கம், நுண்ணோக்கி ஓகேயா, நுண்ணோக்கியினுடைய மேக்னிஃபிகேஷன் சொல்லுவோம். மேக்னிஃபிகேஷன் வந்து உருப்பெருக்கம், உருப்பெருக்கம் சொல்கிறது அது வந்து 100. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு பொருளோட அளவு என்னவோ அதை போல் 100 மடங்கு வந்து பெருசாக்கி இமேஜை வந்து கொடுக்கும். பொருளுடைய அளவு 1 மில்லிமீட்டர்னால்
இமேஜோட அளவு வந்து 100 மில்லிமீட்டர். அந்த அளவுக்கு 100 மடங்கு பொருளுடைய அளவை வந்து பெருசாக நமக்கு காட்டுறது தான் அந்த மேக்னிஃபிகேஷன் சொல்கிறது, உருப்பெருக்கம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம தமிழில். சரி, இப்போ அதை வச்சு அந்த மைக்ரோஸ்கோப் வச்சு ஒரு ஹியூமன் ஹேரை வந்து பார்க்குறப்ப அவருக்கு வந்து 20 ரீடிங் எடுக்கிறார். 20 தடவை ரீடிங் எடுக்கிறார். 20 தடவை ரீடிங் எடுத்து ஒவ்வொரு தடவையாக திரும்ப எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு அந்த 20 ரீடிங்க்கும் ஆவரேஜ் பார்க்குறாரு. ஆவரேஜ் பார்த்தா அவருக்கு கிடைக்கிறது வந்து எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா, அந்த மைக்ரோஸ்கோப்பில் பார்த்த அந்த தடிமன் வந்து எவ்வளோ கிடைக்குதுன்னா 3.5 mm கிடைக்குது. மைக்ரோஸ்கோப்பில் பார்த்து வந்து 3.5 mm கிடைக்குது. 20 ரீடிங்கோட ஆவரேஜ் இது. சரியா? ரைட். அப்படின்னா அந்த ஹேரோட உண்மையான தடிமன் என்ன, திக்னஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் இப்போ இது என்னவாக இருக்கும் அப்படின்னா, இப்போ இவர் பார்த்தது மைக்ரோஸ்கோப் வழியாக பார்க்குறது வந்து என்னது, அந்த ஹேரோட உண்மையான தடிமனாக இருக்க முடியாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம், அந்த ஹேரோட தடிமனை 100 மடங்கு பெருசாக்கி தான் வந்து மைக்ரோஸ்கோப் காமிக்குது. அப்போ உண்மையான தடிமனை வந்து எப்படி எவ்வளோ இருக்கும், 100 மடங்கு கம்மியாக தான் இருக்கும். அப்போ உண்மையான தடிமனை வந்து எவ்வளோ அப்படின்னா, இந்த கேபிட்டல் டி பை இந்த உருப்பெருக்கம் மேக்னிஃபிகேஷன். ஓகே, 3.5 mm டிவைடட் பை மேக்னிஃபிகேஷன் வந்து 100. அப்போ வந்து எனக்கு 3.5/100 எவ்வளோ வரும், இந்த டெசிமல் பாயிண்ட்டு 2 டிஜிட்ஸ் வந்து பேக்கில் மூவ் ஆகும். அப்போ 0.035 mmன்னு வந்துடும். 0.035 mmன்னு வந்துடும். அந்த ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா இருக்குது. தேர்ட் ஆப்ஷன் இருக்குது, ஆப்ஷன் சி, 0.035 mm. அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. இதை நோட் பண்ணுங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 10 பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 10 என்னென்னா, a famous relation in physics relates the moving mass m to the rest mass m0 of a particle in terms of its speed b and the speed of light c. A boy recalls the relation almost correctly but forget where to put the constant c. He writes m equal to m0 by 1 minus v square whole power of. Guess where to put the missing c. ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இயற்பியலில் பிரபலமான ஒரு சமன்பாடு துகளின் ஓய்வு நிறை m0ஐயும் இயக்க நிறை m-ஐயும் அதன் வேகம் v, ஒளியின் திசைவேகம் c ஆகியவற்றால் தொடர்புபடுத்துகிறது. ஒரு மாணவன் அதை பெரும்பகுதி சரியாக எழுதிய போதிலும் c-ஐ தவறவிட்டு கீழ்கண்டவாறு எழுதுகிறார். எப்படி எழுதுகிறார், m equal to m0 by 1 minus v square whole power of. அந்த ஈக்குவேஷனில் c-ஏ வரல, ஒளியினுடைய திசைவேகம் ஸ்பீட் ஆஃப் லைட்டே வரல. அந்த மாதிரி எழுதுகிறாரு. கரெக்டான சமன்பாடு என்னன்னு கேட்குறாங்க. அவர் தப்பாக எழுதின சமன்பாடு என்ன அப்படின்னா, m equal to m0 divided by 1 minus v square whole power of. இதான் வந்து அவர் எழுதியிருக்கிற சமன்பாடு. இதில் வந்து c வரணும், அதாவது வெலாசிட்டி ஆஃப் லைட் c வரணும். அது எங்கே வரணும் இங்கே அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேயா? ஸோ இதுக்கு என்ன கான்செப்ட் அப்படின்னா, நமக்கு வந்து பிரின்சிபிள் ஆஃப் ஹோமோஜெனிட்டி ஆஃப் டைமென்ஷன் அப்படின்னு படித்தோம். பிரின்சிபிள் ஆஃப் homogeneity of dimension ஃபார்முலால படித்தோம். பரிமாணங்களின் ஒருபடித்தான நெறிமுறை அப்படின்னு பார்த்தோம். பரிமாணங்களின் ஒருபடித்தான நெறிமுறைன்னு பார்த்தோம். என்ன அப்படின்னா, ஒரு ஈக்குவேஷனில் இந்த பக்கம் என்ன டைமென்ஷன் இருக்குமோ, லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன டைமென்ஷன் இருக்குமோ அதே தான் ரைட் ஹேண்ட் சைடும் வரணும். அப்போ இந்த பக்கம் என்ன டைமென்ஷன் இருக்குது, மாஸ், நிறை இருக்குது, மாஸ். அப்போ இந்த பக்கமும் டைமென்ஷன் என்ன வரணும், நிறை மட்டும்தான் வரணும். ஓகே, ஆல்ரெடி இங்கே வந்து இதுவும் நிறை தான், இதுவும் நிறை தான். இது வந்து இயக்கத்தில் இருக்கும்போது ஒரு துகளினுடைய நிறை, இது வந்து அந்த துகள் ஓய்வில் இருக்கும்போது நிறை. ஓகே, அப்போ எலக்ட்ரான் மாதிரி மிகச்சிறிய துகள் ஓய்வில் இருக்கும்போது அதனுடைய நிறை வேறு. அதுவே வந்து வேகமாக மூவ் ஆகிறப்ப அதனுடைய நிறை வந்து அதிகமாகும். அந்த எவ்வளோ அதிகமாகும், இயக்கத்தில் இருக்கும்போது அதனுடைய நிறை என்ன, அதை சொல்கிற ஃபார்முலா தான் அந்த ஃபார்முலா, ரிலேட்டிவிட்டி படி. ஸோ இப்போ ரெண்டுமே நிறை தான், இது ரெண்டும் நிறை தான். அப்போ இந்த பக்கம் நிறை இருக்குன்னா அந்த பக்கம் நிறை மட்டும்தான் இருக்கணும், வேறு எதுவும் இருக்கக்கூடாது. இங்கே எக்ஸ்ட்ரா வந்து என்னது விங்கிறது என்னது, அந்த பொருளுடைய அந்த துகளினுடைய திசைவேகம் வெலாசிட்டி இருக்குது, அந்த வெலாசிட்டி இருக்கக்கூடாது இல்லையா? அப்போ அது இல்லாமல் போகணுன்னா என்ன பண்ணணும், இந்த வெலாசிட்டியை நம்ம என்ன பண்ணணும், இன்னொரு வெலாசிட்டியால் டிவைட் பண்ணோம்னா, வெலாசிட்டி ஸ்கொயரை இன்னொரு வெலாசிட்டி ஸ்கொயரால் டிவைட் பண்ணோம்னா என்ன ஆயிரும், நமக்கு வெலாசிட்டி கேன்சல் ஆயிரும் இல்லையா? திசைவேகம் கேன்சல் ஆயிரும். அப்போ வெறும் அதாவது திசைவேகத்துக்கான டைமென்ஷன் இப்படி இருந்ததுன்னா, இங்கே பாருங்கள், m equal to m0 by 1 minus v squared by c squared இப்படி இருந்ததுன்னா நமக்கு என்ன ஆகும், இங்கே எம்முக்கான டைமென்ஷன் m மட்டும் வரும், கேபிட்டல் M. இந்த m0க்கான டைமென்ஷன் கேபிட்டல் M மட்டும் வரும்.
கீழே இந்த ஒன்றுக்கு டைமென்ஷன் கிடையாது இல்லையா, வி ஸ்கொயருக்கு டைமென்ஷன் வந்து என்னது எல்டி பவர் -2 பை சிக்கு டைமென்ஷன் சி. இது வந்து வெலாசிட்டி ஆஃப் பார்ட்டிக்கிள், இது வெலாசிட்டி ஆஃப் லைட்டு. துகளினுடைய திசைவேகம், ஒளியின் திசைவேகம், ரெண்டுக்குமே திசைவேகம்னாவே அதுக்கு டைமென்ஷன் வந்து எல்டி பவர் -2 எல்டி பவர் -1 தான். அப்போ எல்டி பவர் -1 இங்கேயும் எல்டி பவர் -1 ஸ்கொயர் இருக்கனால இங்கேயும் ஸ்கொயர் வரும், இங்கேயும் பவர் -2 ஸ்கொயர் -2. அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும், ரெண்டோட டைமென்ஷன் கேன்சல் ஆயிரும். நமக்கு வந்து என்னது பவர் ஆஃப் இருக்குது, பவர் ஆஃப் போட்டாலும் நமக்கு வந்து என்னது அதே தான் வரப்போகுது. அதனால் நமக்கு இங்கே இந்த டேர்ம் வந்து என்ன ஆயிரும், ரெண்டுக்குமே டைமென்ஷன் சேம்ங்கிறதுனால கேன்சல் பண்ணிடலாம், 1ன்னு வரும். ஓகே, அப்போ நமக்கு வந்து வெறும் நிறைக்கான டைமென்ஷன் மட்டும் இந்த பக்கம் வரும், இந்த பக்கம் நிறை மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த பக்கம் நிறை தான் இருக்கும், மாஸ். அப்போ ஈக்குவல் ஆயிரும். அப்போ சி வந்து எங்கே வரணும் அப்படின்னா கீழே வரணும், இந்த வி ஸ்கொயருக்கு கீழே டினாமினேட்டரில் சி ஸ்கொயர்டு வரணும். வந்ததுன்னா ஈக்குவேஷன் வந்து கரெக்ட். இதுதான் அவங்க வந்து கேட்குறாங்க. ஸோ இது வந்து அந்த பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி அப்ளை பண்ணும், பரிமாணங்களுடைய ஒருபடித்தான் நெறிமுறையை அப்ளை பண்ணும். ஸோ இதோட 10 கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணியாச்சு. அடுத்த கிளாஸில் இன்னும் ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணணும். ஓகே, நன்றி.